பாஸ் சொல்லுங்க பாஸ். டேய் லிஃப்ட் நின்றுச்சுடா, ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பாஸ் சொல்றீங்க? இந்த வந்துட்டேன். பாஸ் கரண்ட் இருக்கே பாஸ். உள்ளதா இருக்கீங்களா பாஸ்? நான் பேசுறது கேக்குதா பாஸ்? கேக்குதுடா. லிஃப்ட் ரிப்பேர் பண்றவங்க யாராவது வர வச்சு பாரு. சரிங்க பாஸ், நான் உடனே ஏற்பாடு பண்றேன் பாஸ். மேடம், பிரியா மேடம், லிஃப்ட் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கொஞ்சம் யாராச்சும் உடனே வர சொல்லுங்களேன். ஓகே சார். இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இப்ப தேவையா? நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கம்மா. உனக்கு 100 தடவை யோசிச்சு தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறது உறுதியாயிடுச்சு. 4-5 மாசம் கழிச்சு மண்டபத்துல கிராண்டா உங்க கல்யாணமும் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முக்கியமான இடத்த உன் பேர்ல வாங்கணுமா? அதுக்கு தான் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜே தேவைப்படுது. அதனால தான் இந்த ஏற்பாடையே செஞ்சிருக்கேன். ரேவதி, இந்த கல்யாணத்தினால உன் வாழ்க்கையில எதுவும் மாறிட போறதில்ல. கல்யாணம் முடிஞ்ச பிறகும் நீ எப்பவும் போலயே இருக்கலாம். இதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, நீங்க 1000 விளக்கம் சொன்னாலும் என் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. எனக்கு அப்பா, அக்கா, தங்கச்சி, மாமா, தாத்தா, பாட்டின்னு எல்லாரும் இருந்தும் இப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கணுமா? அப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். பாஸ், டேய் லிஃப்ட் சரி பண்றதுக்கு யாராவது வந்தாங்களா? பாஸ் சொல்லிருக்கேன் பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க பாஸ், வேகமா வந்துருவாங்க பாஸ். சரிடா. திரும்ப ஒரு வாட்டி ஒரு கால் பண்ணி கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்களேன். சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் கால் பண்ணேன், வந்துருவேன்னு சொன்னாங்க. மேடம் என்ன மேடம், உள்ள இருக்கிறது நம்ம பாஸ் மேடம். அவர் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். எவ்வளவு நேரம் அவர் உள்ளேயே இருப்பாரு? சார் வந்துருவாங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க நம்பர் சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல சார், நானே கால் பண்றேன். திரும்ப பண்ணுங்க. சொல்லுங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் பாத்தீங்களா? சகல, இப்ப நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தாப்பா பேசுறேன். நீ சொன்ன மாதிரி தான்ப்பா, அந்த வீணா போனவனுக்கு ரேவதிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அத்தங்க கூட்டு வந்திருக்காங்கப்பா. எப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போதாப்பா. இப்ப என்னப்பா பண்றது? எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமேப்பா. சரிங்க. அப்ப நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அத்தை என்ன பார்த்துருக்காங்க. அதனால தாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சகல, நான் வேணா மாமாக்கு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாப்பா. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. என்ன செய்யணும் சகல? நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. அங்க அத்தையோட ரூம்ல ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். அதோட டாக்டர் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்புங்க. சரிப்பா. ஏங்க, அதோட நாங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்ல, அந்த பேப்பர்ஸும் இருக்கும். அதுவும் எனக்கு எடுத்து அனுப்புங்க. சரிப்பா, நான் உடனே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அனுப்புறேன். வச்சுறேன். குட் மார்னிங் சார். வாங்க, உட்காருங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. இவங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறீங்களா? ஆமா சார். ஓ, சர்டிஃபிகேட்ஸ் கொடுங்க. இந்தாங்க. பாஸ். டேய், என்னடா லிஃப்ட் மெக்கானிக் வந்தானா இல்லையா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ் வந்துகிட்டே இருக்காரு பாஸ், கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பாஸ். கொஞ்சம் பொறுத்துக்கங்க பாஸ். ஒரு நிமிஷம் இரு, நானே கூப்பிட்றேன். ஹலோ,
அப்படியா? இதான் உடனே நான் பண்றேன். மாப்பிள வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? போன்ல யாரு? மாமா நமக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது மாமா. என்ன சொல்றீங்க? அத்தை ரேவதியை கூப்பிட்டு எங்க போயிருக்காங்க தெரியுமா? எங்க போயிருக்காங்க? அத்தை மருதுக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா. என்ன சொல்றீங்க? ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாளா? மாப்பிள நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, இத காதும் காதும் வச்ச மாதிரி செய்யணும்னு தான் யாருக்கிட்டையும் சொல்லாம கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா. அது மட்டும் இல்ல மாமா, அத்தை நேத்து சகல ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. அந்த ஆபீஸ்க்கு சகல தான் எம்டின்ற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போச்சு மாமா. ஐயோ, அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. மாப்பிள இந்த விஷயம்லாம் சின்ன மாப்பிளைக்கு தெரியுமா? அவர் சொல்லிதான் மாமா இந்த விஷயம் எனக்கே தெரியும். அப்பா, அம்மா இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கி போவாங்க நான் நினைக்கவே இல்லப்பா. மாப்பிளை பழிவாகிறதுக்காக அவ எவ்வளவு வேணாலும் திறந்து போவாமா? மாப்பிள நம்ம எப்படியாவது போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆமாப்பா, அம்மா செய்யறது ரொம்ப அராஜகம். நம்ம இப்பவே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். அப்பதான் ரேவதி வாழ்க்கையை காப்பாத்த முடியும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை அங்கேயே போய் வெட்டி போடணும்னு தோணுது. ஒரு பெத்த தாய் செய்யற காரியமா இது? அவள திமிரு பிடிச்சவ. சரி வாங்க போலாம். மாமா நாம அங்க போக வேணாம் மாமா. என்ன மாப்பிள பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நம்ம போனா தானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். வாங்க போலாம். மாமா சகல சில விஷயங்களை செய்ய சொல்லியிருக்காரு. அதை செஞ்சுட்டு போனாதான் கரெக்டா இருக்கும் மாமா. என்ன சொன்னாரு? அது வந்து மாமா, ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட் அப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த பேப்பர்லாம் இருக்குல்ல மாமா, அதெல்லாம் போட்டோ எடுத்து உடனே அனுப்ப சொன்னாரு மாமா. அதெல்லாம் அத்தை ரூம்ல தான் இருக்கும். சரி வாங்க அதெல்லாம் எடுப்போம். ஆமா. அத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது கலா. நீங்க என்ன சொல்றீங்க? கரண்ட் கட் ஆனதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னத்த சொல்றீங்க? கரண்ட் கட் ஆனதெல்லாம் சதியா? அப்படின்னா யார் இதை பண்ணிருப்பாங்க? எனக்கு என்னமோ அந்த கார்த்தி பையன் தான் இதை பண்ணிருப்பானோன்னு தோணுது.